உறவுகளே, எங்களுடைய கனடாவின் கிழக்கை நோக்கிய பயணத்தின் 4வது நாள் இன்றைக்கு. நாங்கள் அந்த தாய்பேன் டூரில் வந்து நாங்கள் 7 நாள் பயணத்தில் இன்றைக்கு 4வது நாள் ஹோட்டலில் நிற்கிறோம். அவை 6 நாள் ஹோட்டல் தெரிவினோம். அவன் டூர் நல்லா இருக்குது. எங்களுக்கு அந்த ப்ரைஸுகள் எல்லாம் நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் 5 ரைட்ஸ் நீங்கள் போகணும். அதில் விரும்பினா ஒன்றை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு $187 சார்ஜ் பண்ணினோம். அதை விட சாப்பாடு நினைக்கிறேன் 8-9 டின்னர் லஞ்ச் அவை வேண்டி தெரிவினோம். மிச்சம் எங்களோட அதுக்கு அவை சார்ஜ் பண்ணுறது $404. அதை விட ஒரு நாளைக்கு டிரைவருக்கும் கைடுக்கும் $16 சார்ஜ் பண்ணினோம். அப்போ அது 7 நாளைக்கும் $112 வருது. இதை டோட்டலாக பார்த்தா $703 வருது. ப்ளஸ் $500 நீங்கள் பஸ்ஸுக்கும் ஹோட்டலுக்கும் பே பண்ணணும். இப்போ டோட்டலாக $1,203 வருது. இப்போ சில பேருக்கு ஒரு சிலருக்கு சாப்பாடுகள் அவையோட சரி வராட்டி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் அந்த காசை அவை எடுக்க மாட்டோம். மற்றபடி நல்லா இருக்குது. என்னென்னால் நேற்றெல்லாம் நாங்கள் ஹாலிஃபேக்ஸில் 2 இடம் பார்த்து நாங்கள். ஒன்று ஹார்பர் ஹோப்பர், அது அந்த பஸ் வந்து லேண்டில் ஓடி அப்படியே தண்ணிக்கு இறங்கி திருப்பி லேண்டுக்கு வரும். அதுவும் நல்லா இருக்குது. பெகிகோவன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனாங்க. அதில் அந்த ராக்ஸ் என்றால் அது அந்த மெழுகு மாதிரி இருக்குது. அதை பார்க்க நீங்கள் அந்த வீடியோ காணொலியிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா இருக்குது. இன்றைக்கு பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டுக்கு போக போகிறோம். அங்கே இன்றைக்கு எங்களுக்கு லாப்ஸ்டர் டின்னர் இருக்குது. எப்படி இந்த டூர் நல்லா போகுது. அதனால் ப்ரைஸ் வைஸ் இது ஓகே என்று தான் நான் சொல்லுவேன். நல்ல ஹோட்டல்ஸ், 4 ஸ்டார் ஹோட்டல் தெரியினோம் தாய்பேனில். அதை விட இன்னும் வேறு 2 டூர் அதில் இருக்குது. நீங்கள் பிரிம்லி அண்ட் ஷெப்பர்டில் வேண்டிய ஆஃபீஸ் இருக்குது. தாய்பேன் டூருக்கு 3 இடங்களில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்த பஸ் வந்து 52 பேர் வந்து நாங்கள் பெரிய பஸ். அப்போ அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் ஓனாக போகிறோன்னா தெரியும். இப்போ கேஸ் ப்ரைஸ் இந்த இவ்வளோ கிலோமீட்டர் அந்த ரவுண்ட் ட்ரிப்புக்கு 5000 கிலோமீட்டர் ஓடினோம். அதோட கைட் இன்னும் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்ல போனால் கூடுதலாக சைனீஸ் ஆக்கள்லாம் இதில் சைனீஸ் பஸ்ன்றபடியாக கூட வாரபடியாக கூட நேரம் சைனீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பட் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறார். கைடு எல்லோரோடையும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் செய்யணும். அதனுடையால் ஓகே. பட் எல்லோரும் நாட்டாக்களும் பெரியணும். இப்போ தனியாக சைனீஸ் இல்லை. இப்போ ஒரு 75% சைனீஸ்ன்னு சொல்லலாம். மிச்சம் 25% வேறு ஆக்கள் அப்படி வர்றபடியால் அது ஓகே. ஸோ நீங்களும் போகணும்னு சொன்னால் அவையோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எங்களோட கனடாவில் இவ்வளோ காலம் இருந்தோண்டு கனடம் நாங்கள் பார்க்கையில் இங்கே எத்தனையோ டூரிஸ்ட் பிளேஸுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அன்னபடியால் இதை நான் உங்களுக்கு எடுத்து வரேன். நான் ஏற்கனவே கடந்த வருஷம் சொல்லியிருப்பேன் இந்த சைடில் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணுமென்னு சொல்லி இந்த முறை எனக்கு எடுத்து காட்டணுமென்னு சொல்லி வந்திருக்கிறேன். சரி, தொடர்ந்து பயணிப்போம். PEI பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் என்ன இருக்கின்றது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு விடிய அவன் பிரேக்ஃபாஸ்ட் அவன் இன்றைக்கு மெக்டானல்ஸில் ஓடிக்கொண்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டி தெரியலாம். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் பழமையாக சாப்பிட்டது தானே. இது பார்த்திங்கன்னா அந்த எங்களோட ஊரில் இலங்கையில் இருக்கிற மாதிரி இந்த காற்றாலையில் தயாரிக்கப்பட்ட அந்த மின் இதுகள் இருக்குது. இதுவும் இந்த கிராமப்புறங்களில் தோட்டங்கள் செய்யணும். அதுக்கு அங்கே நீங்கள் திருப்தியான டைம்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த PEI பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டுக்கெலாம் வந்துட்டோம். இது இந்த பிரிட்ஜ் தான் அதை செப்பரேட் பண்ணது நோவஸ்கோஷியாவிலேருந்து PEIக்கு போகிறதுக்கு. இதுக்கான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது உலகத்திலேயே நீளமான அந்த ஓஷனை கடக்கிற பிரிட்ஜ்ன்னு சொல்லியிருந்தார் அந்த கைட். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டுன்னு சொல்லி இதுவும் ஒரு கனடாண்ட ஒரு ப்ராவின்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்திலான் நிற்கிறோம். இப்போ இது இந்த ட்ரெயின் இது முந்தி பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்த நேரங்களில் இங்கே இது இந்த பிரிட்ஜ் கட்டையில் இங்கே இந்த லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இது முந்தி இந்த ஐலண்ட் வந்து கனடாவில் முந்தி 4 ப்ராவின்ஸ் தான் சின்ன கண்ட்ரி. கனடா முந்தி சின்ன கண்ட்ரி 4 ப்ராவின்ஸ் தான் இருந்தது. ஒன்டாரியோ, கியூபேக், மற்றது
நோவஸ்கோஷியா, நியூ பிரான்ஸ்விக். பிறகு இந்த ஐலண்ட் வந்து பழைய பிரசிடெண்டால் எங்கள் கனடாவோட சேர்க்கப்பட்டது, மற்ற ப்ரொவின்ஸுகளும். இது வந்து ஏன் அவர் இந்த ஐலண்டை சேர்க்க வழிகிட்டார்னு சொன்னால், இது இல்லைன்னு சொன்னால் அமெரிக்கா இது எடுத்ததுன்னு சொன்னால் கனடாவுக்கு பாதுகாப்பு பல பிரச்சனை வரும்ன்றதுக்காக அவர் இங்கே இதுதான் பிஐ என்று இருக்கு, இங்கே பாருங்க, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட். பாதுகாப்புகள் இல்லை என்ற காரணத்துக்காக இதை எடுத்தவர். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று செய்தவர். என்னென்னு சொன்னால், இந்த ஐலண்டில் இருந்து நோவஸ்கோஷியா இதுக்கு ஒரு பிரிட்ஜ் தாங்கள் கட்டித்தர்றோமான்னு சொல்லி கனடாவோட சேர சொல்லி, அப்போ அதுக்கு ஓமெண்ட் தான் இது 1994 இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டது. இதுதான் நாம் உலகத்திலேயே லாங்கஸ்ட், அதாவது பெரிய பிரிட்ஜ், இந்த ஓஷனுக்கு மேலால் இருக்கிற பெரிய பிரிட்ஜ். இங்கே கனடா கொடி பறக்குது பாருங்க. கிட்ட கொண்டே காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த பெரிய பிரிட்ஜ். அங்கே என்றால் பிஏயும் நோவஸ்கோஷியாவையும் கனெக்ட் பண்ண. ஏன்னால் முந்தின காலத்தில் இந்த ஐலண்டில் உள்ளவே அங்கால விரையில், அது என்ன இந்த குளிர் காலத்தில் இதெல்லாம் ஃபுல்லாக ஐஸாக போய் இது அங்கால போட்டுகள் ஒன்றும் போயிடாத பிரச்சனை இருந்தது. அதால் பெரிய கஷ்டமாக இருந்தது. அதனுடைய இந்த பிரிட்ஜும் சரியாக கஷ்டப்பட்டு தான் காட்டினவே. என்ன இருந்தாலும் ஓஷனுக்கு கீழே இந்த தாழ்வத்துக்கு இந்த தூணுகள் எழுப்பதுக்கு என்றால் கீழே மெட்டல் தூணுகள் போட்டு தான் பிறகு மேலே கட்டினதாம். இந்த கைட் சொன்னார். என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஐஸ் வந்து அடிபட்டு இதில் உடைக்குமா, அந்த இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் டேமேஜாக போயிடும்ன்றதுக்காக அதை என்கிட்ட கொண்டே காட்டுறேன். இந்த பாருங்க, இப்போ தெரியும் இந்த பிரிட்ஜின் இந்த தூணுக்கு அடியில் பாருங்க மெட்டல் அதில் போட்டு தான் மேலே இந்த பிரிட்ஜ் கட்டினது. என்னென்னு சொன்னால் எல்லா இதுகளும் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கடுமையான குளிர் விட்ட டைமில் ஐஸ் அப்படியே கவர் பண்ணியிருக்கு. பிறகு இந்த இதுகள் வந்து இடித்து அதில் இந்த இதில் உடைச்சிருமன்றதுக்காக சீமேந்தால் போடலாம். இப்போ மெட்டலால் கீழே போட்டு மேலே சீமேந்தால் கட்டியிருக்கணும். பாருங்கள், பெரிய கடல், இது ஓஷன், இதுக்கு மேலால் கட்டியிருக்கு. இங்கே பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் லாப்ஸ்டர் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபேமஸான பெரிய லாப்ஸ்டர் இதுதான் இருக்குது. இது ஒரு ஐலண்ட். இங்கே 1,10,000 பேர் தான் நாம் இருக்கிறோம். 1,10,000 1,20,000 பேர் தான் இங்கே இருக்கிறோம். நல்லா இருக்குது, காற்று வீசுது ஐலண்டோடைய, பார்க்கவும் நல்லா இருக்குது. அதில் இன்னொரு விடயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே 2வது பெரிய நாடு வந்து கனடா. பெரிய நியாயமான தேசம் வந்து காடுகள்லாம் இருக்குது. என்ன சொன்னால், இங்கே வந்து ஃபேக்ட்ரிகள் எல்லாம் குறைவு. இப்போ ஒரு சனத்தொகை கூடைக்கு அதுக்கு தக்க மாதிரி வீடுகள் வேணும், உணவுகள் வேணும், ஃபேக்ட்ரிகள் அவை வேலை செய்கிறதுக்கான இதுகள் வேணும். இல்லாட்டியே வாழையில் அதால் பெரிய ஞாபக தேசம் இருக்குது. ஆனால் எல்லாம் காடுகளாக தான் இன்னும் இருக்குன்றது. அங்கே விரைகளில் பார்த்தால் கூடுதலான இடங்கள் எல்லாம் காடுகள் தான். இதுதான் அந்த நாளையில் இருந்த லைட் ஹவுஸ். ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்ததாம். அப்புறம் இந்த பிரிட்ஜ் போட்டாப்பில் அது நிப்பாட்டிட்டேன்.
மற்ற இன்னொரு விடயம் என்னென்றால் கனடாவிலேயே ஸ்மால் ப்ராவின்ஸ் இதுதான், பிஏ தான் ஸ்மால் ப்ராவின்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, கனடாவில் 10 ப்ராவின்ஸும் 3 டெரிட்டோரிஸும் இருக்குது. அதில் ஸ்மால் ப்ராவின்ஸ் வந்து PEI, Prince Edward Island. So many countries in the world, how come Japan didn't send any gift to USA? They're so friend. You know, Japan's like a dog. Today, when Donald Trump said yes, she never said no. Okay, why Japan didn't celebrate? They're so good friendship. Okay, and then besides French, Spanish, Spain, like Italy, so many European countries, why they don't send any gift to USA? Only French. Because the true meaning of Statue of Liberty is not celebration. They were laughing at the British. You guys become loser. You guys fight with each other. British against British, you become loser. They laughing. இங்கே அந்த உருளைக்கிழங்கு தோட்டங்கள் நிறைய இருக்குது. என்ன கெவண்டிஸ் என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுகள் எல்லாம் பெறும். உருளைக்கிழங்கு அந்த ஃப்ரோசன் ஃப்ரைஸ் அதெல்லாம் இருக்குது. தானே கெவண்டிஸ் என்று அதெல்லாம் அதுன்ற கம்பெனியெல்லாம் இங்கே இருக்குது தயாரிக்கிற. இங்கே வந்து எங்களுக்கு எல்லா இடமும் ஆல் ஓவர் கனடாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சப்ளை பண்ணிக்கணும். இது ஒரு செம்பாட்டு மண்ணான ஒரு இடம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் 100 வருடங்களுக்கு முதல் இதில் வாழ்ந்த ஒரு ஆளுட ஹிஸ்ட்ரி, அதில் பாவித்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. அந்த வீட்டில் என்னென்ன இது பாவித்தவைன்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பீச் வந்து முந்தி கற்களால் சைட்லெல்லாம் கல்லுகளாக இருந்தால் இப்போ இது அரிச்சு எடுத்து இந்த கல்லுகள் எல்லாம் உடைஞ்சிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா அதனால் அங்கே சொல்லிங்கன்னா அந்த ஆக்கள் வாக் பண்ணி தான் அதுகளெல்லாம் உடைஞ்சேன்னு சொல்லி, ஆனால் இந்த கடல் இந்த அரிப்பாலன் அது எல்லாம் உடைஞ்சி விழுந்து இருக்குது. இப்போ அந்த கடல் அரிச்சு கொண்டு வரதே இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாப்ஸ்டர் இந்த படம் இருக்குது. இது என்னன்னு சொன்னால் இது நியூ பிரான்ஸ். இங்கே அதிக அளவில் லாப்ஸ்டர் இங்கே பிடிக்கிறவையாம். ஆனால் இதை விட பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் உள்ள லாப்ஸ்டர் வந்து டேஸ்ட் கூட இருக்குது. ஆனால் நியூ பிரான்ஸுக்கு தான் பெருந்தொகையான லாப்ஸ்டர் பிடிக்கலாம். இந்த படம் இந்த சிட்டி இந்த லாப்ஸ்டர் என்றதுக்கு நாங்கள் பெரிய ஒரு லாப்ஸ்டரோட செய்து இந்த சிட்டி ஒன்றுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்க முடியாது. சரி உறவுகளே, இந்த இன்றைய 4ஆம் நாள் இந்த பயணத்தின் காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமென்னு நினைக்கிறேன். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா பிளாக். நன்றி உறவுகளே.